ஹலோ அன்பானவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா 18/1/2024 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 17/1/2024க்கான கேரளா லாட்ரி கேசிங்கில் 50-50 81 தான் குழுக்கள் நம்பர் தொடர்ச்சி அந்த வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நேற்றைக்கான ரிசல்ட்டு நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா 255. இதுக்கு முதல் தினம் நமக்கு வந்து பார்த்தோம்னா 442 ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயும் நமக்கு 2 பாஸ் ஆச்சு. நமக்கு நான் நேற்று 2 வரும்னு சொல்லியிருந்தேன். நான் எப்படி ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். உங்களோட சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்தில் பார்த்தோம்னா நமக்கு டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் வந்து மாறி மாறி நமக்கு வந்து ரிசல்ட் வச்சுட்ருக்காங்க. அதுபோல் தான் நமக்கு 255 வந்து ரிசல்ட் வந்துருக்கு. நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஆல்போவில் 2 வரும்னு சொல்லியிருந்தோம். மீண்டும் நேற்றைய முதல் தினம் வந்து 442 ரிசல்ட் வந்துச்சு. நேற்றைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் 2 வரும்னு சொல்லியிருந்தோம் ஏ போர்டில். அது மாதிரி நமக்கு வந்து ஏ போர்டில் 2 வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு தொடர்ச்சியாக வின்னிங் வந்து அதிக வெற்றி கொடுத்துருக்கோம். தரமான வெற்றியை 2 வந்து ஏ போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு சொன்னபடி. அதுக்கு மாதிரி சேனல் மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து ரெகுலராக வின்னிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விருப்பமுள்ளவர்கள் என்னோடய கணிப்பில் உள்ள நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் சிங்கிள் போர்டு வந்து பார்க்கலாம். சிங்கிள் போர்டில் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏ போர்டில் நான் 2 வரும்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி நமக்கு வந்து ஏ போர்டில் 2 வந்துருச்சு. சப்போர்ட் நம்பரை நான் கொடுத்த நம்பரு ஏ போர்டில் கொடுத்த நம்பர் நமக்கு வந்து டபுள்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. நான் ஏ போர்டிலே கொடுத்துட்டேன். 5 நான் இன்னொரு நம்பர் வரும்னு சொன்னேன். நமக்கு 2 வராபத்தில் 5 வரும்னு சொன்னேன். அந்த 5 வந்து நமக்கு வந்து பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸாக. நேற்றைய முதல் தினம் வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 வந்து சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் சி போர்டில் சொல்லியிருந்தோம். நமக்கு ஏபியில் வந்து 4 வந்து இறங்கிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் 4க்கு தான் ஒரு நம்பர் 5 போட்டுருக்கலாம். இதில் கம்மி பண்ணியிருந்தோம்னா 5 ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருந்தாலும் நமக்கு வந்து ஆல் போர்டு வந்து ஆல் போர்டு மட்டும் நம்ம இதில் நமக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து வெற்றி வந்து கொடுத்துருந்தோம். பாக்ஸ் நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ் நமக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. 2 பாக்ஸ் நம்பர் வந்து எல்லாம் வின்னிங் கொடுத்துருக்கலாம். இது போல் இல்லாமல் நாளைக்கு கட்டாயம் நான் வெற்றி இன்றைக்கி நான் கட்டாயம் வெற்றி எடுத்துக்கிறேன். வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ பார்த்தோம்னா கேரளா லாட்ரி கேசிங்கில் 18/1/2024க்கான காரணியா ப்ளஸ் 505 தான் குழுக்கள் நம்பர் வியாழக்கிழமைக்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். காரணியா ப்ளஸ் 505 தான் குழுக்கள் நம்பர் வியாழக்கிழமைக்கான ஒரு தரமான ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற சொல்கிறப்ப ஆல் போர்டு நம்மளோட கெஸ்ஸிங்கில் சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். எல்லாருமே தெரியும். ஒரு தரமான ஒரு நம்பர் எடுத்து கொடுப்போம். ஆல்போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து இன்றைக்கி வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் நமக்கு சைபர் தான். என்னோடய கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் என்ன நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக கட்டாயப்படுறது கிடையாது. கெஸ்டிங்கில் பார்த்தோம்னா நமக்கு வந்து சைபர் வந்து நமக்கு ஆட்டத்தில் இருக்குது. அதே போல் இன்னொரு நம்பர் சொல்கிறேன். என்ன நம்பர் வரும்னா அது வந்து சிங்கிள் போர்டில் சொல்கிறேன். உங்கள் கணிப்பில் தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சைபர் அந்த ஆட்டத்தில் வரும். அதுக்கு மேலே இந்த சேனல் மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. என்னோடய கெஸ்டிங்கில் போகிற நம்பர் தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர் வந்து பார்ப்போம். சிங்கிள் டிஜிட்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டான 2 நம்பர் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா எனக்கு வந்து 6 தான். நமக்கு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 6 வரக்கூடிய ஒரு சான்சஸ் 90% வந்து இருக்குது. அதே போல் சப்போர்ட் நம்பரை நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 9. இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1. பி போர்டில் 1 வந்து நான் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நான் சைபர் வந்து ஆல் போர்டு வரும்னு சொன்னேன். இன்னொரு நம்பர் நான் சொல்கிறேன். சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு 1 தான் வரப்போகுது. விவோவில் 1 வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதே போல் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 3 வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து சைபர். நான் சொன்ன ஆல் போர்டு சைபர். அந்த சைபர் நமக்கு வந்து சி போர்டு தான் ஆட்டத்தில் வரப்போகுது. கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பர் சைபர் வந்து சி போர்டில் வரும். அதே போல் சி போர்டில் சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் 8க்கும் வேல்யூ இருக்குது. சப்போர்ட் நம்பர் சி போர்டில் சைபர் வராத பட்சத்தில் நமக்கு 8 வந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் அதிகபட்சம்.
இந்த கணிப்பில் இருக்கிற நம்பரை வந்து தாராளமாக வச்சுக்கலாம். கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பர் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்குறோம். பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். இன்னைக்கு கரெக்டாக நான் பாக்ஸில் வெற்றி எடுத்து கொடுத்தேன். தொடர்ச்சி நமக்கு வந்து ஒரு 5 டேஸாக நமக்கு வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு பாக்ஸ் நம்பர். அதுபோல் இல்லாமல் ஒரு தரமான ஒரு விஷயம் எடுத்து கொடுக்குறேன். பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் 726 வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் பெரிய நம்பரில் பார்த்தோம்னா 931 நமக்கு என்ன கொடுக்குறோமோ பாக்ஸில் சிங்கிள் போல் என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டாகவும் வரும். அதை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் 803 நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்கும். அதில் பார்த்தா 018 610 அப்படியே கூட ரிசல்ட் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே போல் 147 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பரில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர். 726,931 803 018 610 47 நினைப்பில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக சொல்லலாம். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.